சென்னையின் குடிநீர் தேவைக்காக கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் செல்கிறது. பல கிலோமீட்டர் தூரம் பைப் செல்வதால் பம்பிங் இயந்திரம் மூலம் பம்ப் செய்து நீர் அனுப்பப்படுகிறது. விழுப்புரம் அருகே வி அகரம் கிராமத்தில் உள்ள பம்பிங் செய்யும் இடத்தில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. சுமார் 70 அடிக்கு மேல் நீர் உயரே எழும்பி ஆகாய நீர்வீழ்ச்சி போல் தண்ணீர் வெளியேறியது. அந்த வழியாக செல்லும் ஏராளமானோர் வாகனத்தை நிறுத்திவிட்டு நீர் வெளியேறுவதை ஆச்சரியத்தோடு வேடிக்கை பார்த்ததோடு செல்போனில் வீடியோ எடுத்தனர். எவ்வளோ தண்ணி மேலே லீக் ஆகுது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக இது போயிட்டுருக்கு. இதுக்கு யாரும் இன்னும் ஸ்டெப் எடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 30 அடி கரையிலேருந்து 30 அடி தூரம் இவ்வளோ தண்ணி வீணாகிட்டு இருக்கு. தண்ணீர் அருவி போல் கொட்டியதால் உள்ளூர்வாசிகள் சிலர் அதில் ஆனந்த குளியலும் போட்டு மகிழ்ந்தனர். அதிக அளவு நீர் வெளியேறியதால் உடைப்பு ஏற்பட்ட விளைநிலத்தில் குளம் போல் நீர் தேங்கியது. தகவல் அறிந்த அதிகாரிகள் வீராணம் மெயின் ஸ்டேஷனில் தண்ணீர் வெளியேற்றத்தை நிறுத்திவிட்டு பின் உடைப்பை சரி செய்தனர். சுமார் 2 மணி நேரம் பூதம் போல் கிளம்பிய தண்ணீரால் பன்ருட்டி கோலியனூர் சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.